வெல்கம் டு ஈசன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கான ப்ராஜெக்ட் டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர். ஸோ நம்ம வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம வாட்டரை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாகவே நம்ம எல்லா தண்ணியுமே வீட்டுக்கு வர தண்ணியில் மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா குடிக்கிற தண்ணி அந்த மாதிரி சொல்ல மீன்ஸ் இப்போ வேஸ்ட்டாக வாட்டர் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ வேஸ்டேஜ் தண்ணியை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வீட்டில் கை கழுவுற தண்ணி, அப்புறம் சிங்கில் யூஸ் பண்ணுற இந்த கிச்சன் ஏரியாஸில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம மோஸ்ட்டாக ட்ரைனேஜில் தான் அனுப்புவோம். ஸோ இந்த ட்ரைனேஜில் அனுப்பும்போது என்ன ஆகும்னா, தண்ணி நம்ம நிறையா அங்கே இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், அந்த வாட்டரை வந்து மோஸ்ட்டாக யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அழுக்கு தண்ணியை என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் அப்படியே ட்ரைனேஜ்க்கு அனுப்பிடுவாங்க. ஸோ ட்ரைனேஜ்க்கு அனுப்பிட்டாங்கன்னா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ இந்த மாதிரி கலந்து விடுற சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா என்விரான்மெண்டலில் நிறைய பொல்யூஷன்ஸ் ஏற்படும். ஸோ இது மூலமாக அங்கே தண்ணி ஒரு மாதிரி ஆகுறது. இது ஒரு வீடுன்னு இல்லை, மோஸ்ட்டாக கார்ப்பரேஷன் சைடில் இப்படி தான் பண்ணுவாங்க. டம்ப் பண்ணுற இது மீன்ஸ் இந்த மாதிரி கலந்து ஒரு தண்ணி ஆற்றுல கலந்து விட்டுருவாங்க. இது மூலமாக என்ன ஆகும்னா வாட்டர் பொல்யூஷன்ஸ் ஏற்படும். ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷன்ஸ்லாம் இல்லாமல் நம்ம வாட்டரை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படிலாம் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாட்டர் பியூரிஃபை கான்செப்ட். ஸோ இந்த எதுக்கு வாட்டர் நம்ம இது யூஸ் பண்ணணும், எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நார்மலாகவே தெரியும் தண்ணியோட தேவை எவ்வளோ முக்கியங்கிறது. இப்போ தண்ணி நமக்கு நிறைய இடத்துல பார்த்தோன்னா தண்ணியே நிறைய பேருக்கு கிடைக்காத அளவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து தண்ணி இருக்குன்னு நிறைய நேரம் செலவு பண்ணிடுறோம். ஸோ இப்போ தண்ணி இல்லாத நேரத்தில் என்ன ஆகும்னா அதோட தேவை நமக்கு அப்போ தான் தெரியும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம கிச்சன் வேஸ்ட் வாட்டர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணி அதை எந்தது வேறு எதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் பார்த்துருவோம். நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார்லேருந்து தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேங்க்கில் நம்ம வாட்டர் டேங்க் மீன்ஸ் அந்த டேர்ட்டி வாட்டர்லாம் இருந்துச்சுன்னா இங்கே பம்ப் ஆகி நமக்கு இந்த பியூரிஃபையருக்கு வந்துடும். ஸோ இங்கே பியூரிஃபையரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பியூரிஃபையர்லேருந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபையர்லேருந்து இங்கே தண்ணி க்ளீன் ஆகி ஒவ்வொரு லேயர் கொடுத்துருப்போம். மேலே வந்து சாக்கோ லேயர் இருக்கும், அது கீழே கூழாங்கல் மாதிரி போட்டிருப்போம், அது கீழே ஒவ்வொரு பேஸாக இருக்கும். மீன்ஸ் சின்ன கல் பெரிய கல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டு வச்சுருப்போம். ஸோ அது மூலமாக கீழே வந்து பியூரிஃபை ஆகி நமக்கு வரும். ஸோ பியூரிஃபை ஆகும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீன் வாட்டராக நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த காம்போனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது இங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு 12 volts அடாப்டர் இருப்போம். இது பவர் சப்ளை இங்கே நமக்கு கொடுக்கும். ஸோ 12 volts அடாப்டர் எதுக்கு 12 volts அடாப்டர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு பேட்டரி கனெக்ஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு ரிலே இருக்கும், அப்புறம் இங்கே வந்து அந்த சென்சார் கனெக்ட் ஆகிருக்கும். சாயில் மாய்ஸ்சர் சென்சார் இங்கே கனெக்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேங்க்கில் நம்ம வேஸ்ட் வாட்டரில் எல்லாமே இங்கே கலெக்ட் ஆகிறதுலாம் அதில் ஒரு பம்ப் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பம்ப் எங்கே வரும்னா நம்ம டேரெக்டாக நம்ம பியூரிஃபையருக்கு இங்கே வந்துடும். ஸோ இதுதான் பியூரிஃபையர்ஸில் மொத்தமே இங்கே 7 லேயர்ஸ் கிட்ட கொடுத்துருப்போம். நம்ம அடியில் சார்கோல் லேயர் கொடுத்துருப்போம், மேலேயும் சார்கோல் லேயர் கொடுத்துருப்போம். எதுக்குன்னா அந்த சார்கோல் தான் முக்கியமான வேலையை பார்க்குது. இதுதான் நம்ம கொடுக்குற வாட்டர்ஸை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி தரும். அதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு கூழாங்கல் இருக்கும், அது வந்து பீசஸ் ஏதாவது பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணும். அதுக்கு கீழே உள்ள சின்ன பீசஸை அடுத்த கல் க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது லேயர் பை லேயராக நமக்கு ஒவ்வொரு இதாக க்ளீன் பண்ணி வரும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாஞ்சஸ் வச்சுருப்போம், மீன்ஸ் பஞ்சு மாதிரி வச்சுருப்போம். அது என்ன பண்ணால் இருக்கிற டேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். டேர்ட்ஸ் சின்ன பார்ட்டிக்கலாக இருக்க டேர்ட்ஸ் எல்லாம் அதில் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு பைப் மூலமாக க்ளீன் வாட்டர்ஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 12 volts அடாப்ட் யூஸ் பண்ணிக்க சொன்னோமா. இந்த 12 volts எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு வருது 240 volts. ஸோ 240 volts நமக்கு 12 volts கன்வெர்ட் பண்ணும், 12 volts டிசியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? நமக்கு வரது ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரும். 12 volts இருக்குது. ஸோ இந்த டிசி கரண்ட் வந்து நமக்கு 12 volts கிடைக்கிது. நமக்கு 12 voltsங்கிறத இந்த இடத்துல இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணால் 5 volts கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இந்த 5 volts எதுக்காக கன்வெர்ட் பண்ணி தருது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்க சென்சாருக்காக. ஏன்னா அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகுறது 5 volts ஒர்க் ஆகும். ஸோ சென்சார்ஸ்க்காக இது வந்து 5 volt கன்வெர்ட் பண்ணி தரும். தென் இங்கே ஒரு ரிலே யூஸ் பண்ணிப்போம். ரிலேங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச். நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்விட்ச்னாவே நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறது. நம்ம வந்து வீட்டில் ஆன் ஆஃப் பண்ணி பம்பை ஆன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரிலே என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பம்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும். நம்ம எக்ஸ்டர்னலாக பேட்டரி சப்ளை எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பம்போட இதுக்காக. ஸோ பம்ப் அப்போ தான் அதுக்கு தனியாக பேட்டரி சப்ளை கொடுத்து அது வந்து பம்ப் ரன் ஆகிற மாதிரி. ஸோ எப்போல்லாம் தண்ணி இதில் டேங்க்கில் ஃபுல்லாக இருக்கோ அப்படிங்கும்போது தண்ணி இருக்கோ அப்போல்லாம் இந்த பம்ப் ஆன் ஆகி
அந்த பம்ப் வந்து இங்கே நமக்கு பியூரிஃபையருக்கு தண்ணி அனுப்பிச்சி விட்ரும். ஸோ அந்த பியூரிஃபையர் வந்து மற்ற க்ளீனிங் வேலையை ஃபுல்லாக பார்த்துக்கும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.